அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்ட பத்தி இந்த வீடியோல தெளிவாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் சரிங்களா 5 சவரன் வரை நகை கடன் கூட்டுறவு வங்கி மற்றும் அரசு உதவி பெறும் சில முக்கிய வங்கிகளில் நகை கடன் வச்சிருக்கீங்களோ அவர்களுக்கு முழு தள்ளுபடி வழங்கப்படும் என்று தற்போதைய தாவேக அரசு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் நல்லெண்ணத்துடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் தகுதியுள்ளவர்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதே போல எத்தனை கிராம் இருக்கணும், எத்தனை சவரன் இருந்தா தள்ளுபடி, அதே போல தகுதி உள்ளவருடைய பெயர் பட்டியல், எந்தெந்த வங்கிகள் தள்ளுபடி பெறக்கூடிய வங்கிகள், அதோட பெயர் பட்டியல், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோ முழுமையா தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, எத்தனை கிராம் இருக்கணும், எத்தனை சவரன் இருக்கணும், தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் பெயர் பட்டியல் எல்லாமே ஒன் பை ஒன்னா முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களுடைய பெயர் பட்டியல், அதற்கான விளக்கம் என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுடைய மொத்த நகையோட கடனுடைய மொத்த எடை சரிங்களா, நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல சில அரசு உதவி வங்கிகள்ல உங்களுடைய நகையோட மொத்த எடை 40 கிராமுக்குள்ள இருக்கணும், 5 பவுனுக்குள்ள 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் சரிங்களா. சோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும், வழங்கப்படும். இரண்டாவது, மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் இந்த நகைக்கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் சில அரசு உதவி பெறும் வங்கிகள்ல அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அடுத்ததா மூன்றாவதா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள். அதாவது தமிழக வேலையில, அதாவது அரசு வேலையில இருந்து அவர்கள் ஓய்வு பெற்று அவர்கள் அதுக்கப்புறம் நகைக்கடன் இந்த வங்கிகள்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே போல தற்போது வரை செல்லுபடியாக கூடிய ரேஷன் அட்டை வைத்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது, நகை கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்றது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஆப்போசிட்டா தான் வரும். அதாவது உங்களுடைய மொத்த எடை நகையோட மொத்த எடை 40 கிராமுக்குள்ள இருந்தா 5 பவுனுக்குள்ள இருந்தா தள்ளுபடி உறுதின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நகைக்கடன் 40 கிராமுக்கு மேல இருந்தது அப்படின்னா 5 சவரனுக்கு மேல இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க நகைக்கடன் வாங்கும்போது பெறும்போது உங்களுடைய ரேஷன் குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்களாக இருந்தாலும் தவறாக வழங்கி இருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது, பொருந்தாதுன்றத உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. அதே போல அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. அதாவது கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது கிடைக்காது. அதே போல அரசு வேலையில இருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. போலி நகை வைத்திருப்பவர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரேஷன் அட்டையும் சரி ஆதார் அட்டையும் சரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை வச்சுதான் நீங்க வாங்கியிருக்கணும்.
அதே வச்சுதான் நீங்க நகைக்கடன் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாம உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தைச் சேர்ந்த ரேஷன் அட்டையோ, ஆதார் அட்டையோ வைத்து நீங்க நகைக்கடனை வாங்கியிருந்தாலும், பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடியானது கிடைக்காதுங்க. சோ அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.